இந்தியன் மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் மீண்டும் இந்தியை திணிப்பதாக மத்திய பாஜக அரசை கண்டித்து காஞ்சிபுரம் தலைமை தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தின் மும்மொழி கொள்கை செயல்படுத்த விடமாட்டோம் என கோஷங்கள் மற்றும் விளக்க உரை நடத்தினர். தென்காசி மாவட்டம் ரவணசமுத்திரம் ரயில் நிலையத்தில் அறிவிப்பு பலகையில் எழுதப்பட்டிருக்கும் ரவணசமுத்திரம் என்ற ஹிந்தி வார்த்தையை கருப்பு மையால் அழித்து திமுகவினர் போராட்டம் நடத்தினர். கடையம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் தலைமையில் ஹிந்தி எழுதப்பட்டிருந்த ரயில் நிலையத்தின் அறிவிப்பு பலகையில் கருப்பு மையால் அழித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஹிந்தி மொழிக்கு எதிராகவும் தமிழ் வாழ்க என்ற முழக்கங்களை எழுப்பியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜல்லி, கிரஷர், மண் ஆகியவற்றின் விலை பல மடங்கு உயர்ந்து உள்ளதை குறைக்க வலியுறுத்தி ஹாலோ பிளாக் உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். விலை உயர்வால் ஹாலோ பிளாக் தொழில் மற்றும் 3000க்கும் மேற்பட்ட குடிசை தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகியுள்ளதாக வேதனை தெரிவித்த அவர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு விலையேற்றத்தை குறைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர். அந்த 300 குடிசை தொழிலை பாதுகாப்பதற்கும் 3000 அதில் வேலை பார்க்கிற 3000 தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கும் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த அபரிமிதமான விலையேற்றத்தை பல மடங்கு உயர்த்தப்பட்டிருப்பதை உடனடியாக குறைக்க வேண்டும் என்பதற்காக புதுக்கோட்டை மாவட்ட ஹாலோ பிளாக் குடிசை தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு மனு கொடுத்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த விலையேற்றத்தை தலையீடு செய்து உடனடியாக குறைப்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே 7 கோடி மதிப்பீட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். மேலும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தால் கிராமத்தின் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு விவசாயம் மற்றும் குடிநீர் ஆகியவை தடைபடும் என்று தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே பட்டாசு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பெண்கள் உடல் சிதறி உயிரிழந்தனர். சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சதீஷ் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர். இந்நிலையில் உயிரிழந்த 3 பெண்களின் குடும்பங்களுக்கும் தமிழக அரசின் சார்பில் தலா 4 லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களது பிள்ளைகளின் படிப்புக்கு அரசும் மாவட்ட நிர்வாகமும் போதிய வசதிகளை செய்து தரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் 2 கிட்னியும் செயலிழந்து கோமா நிலைக்கு சென்ற பெண்ணின் மருத்துவ செலவுக்கு தமிழக வெற்றிக் கழக திருப்பூர் மாவட்ட தொழிற்சங்கம் சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிதி பெற்றோரிடம் வழங்கப்பட்டது. மேலும் நிதி திரட்டப்பட்டு வருவதாகவும் அதனையும் இளம்பெண் மருத்துவ செலவிற்கு வழங்க உள்ளதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் திருப்பூர் மாவட்ட தொழிற்சங்கம் சார்பில் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பள்ளி மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று மூக்கனூர், சிவபுரம், பாண்டலம் ஆகிய கிராமங்களுக்கு புதிய பேருந்து வசதி ஏற்படுத்திய சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியனுக்கு பள்ளி மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர். சங்கராபுரத்திலிருந்து மூக்கனூர் வழியாக கடவனூர் வரை புதிய பேருந்து வசதியை சட்டமன்ற உறுப்பினர் கொடியசைத்து துவக்கி வைத்ததோடு பேருந்தில் உற்சாகத்துடன் பயணித்த மாணவர்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றியை தெரிவித்தனர். மேலும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு மலர் தூவி ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே உள்ள தொக்குப்பட்டி புதூர் பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவரது விவசாய நிலத்தில் அத்துமீறி நுழைந்த மர்ம நபர் 120 வாழை மற்றும் கொய்யா மரங்களை வெட்டி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து சின்னதாராபுரம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட நபர் புகார் மனு அளித்ததோடு விவசாய நிலத்தை சேதப்படுத்திய நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அதுல எங்க ஊர் திருவிழா போன வருஷம் ஒரு பிரச்சனை ஆயிருச்சு, சண்டை வந்துருச்சு. அதனுடைய மோட்டிவ் வச்சுக்கிட்டு இப்போ மறுபடியும் வாழை வெட்டிவிட்டாங்க. இந்த வருஷம் திருவிழா வருது, இவங்களை நம்ம மிரட்டணும், என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்து இந்த 2 நாளைக்கு முந்தைய நைட்டு மரத்துகளை வெட்டிட்டாங்க. 120 மரம் வெட்டி மிச்சம் ஆயில் இன்ஜினுக்கு தீ வச்சுட்டாங்க. நீலகிரி மாவட்டம் உதகை அடுத்த மஞ்சனக்குறை குடியிருப்பு பகுதியில் இரவு நேரத்தில் நாயை வேட்டையாடிய சிறுத்தையால் பொதுமக்கள் பெரும் அச்சம் அடைந்துள்ளனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் குடியிருப்பு பகுதிக்குள் நடமாடும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளுக்குள் காட்டுத்தீ ஏற்பட்டது. காற்றின் வேகம் அதிகரித்ததாலும் செங்குத்தான மலைத்தொடர் பகுதியில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருவதாலும் மிகுந்த சிரமத்துடன் வனத்துறையினர் காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த கருவலூர் ராமநாதபுரம் ஏடி காலனி பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் 5 தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தாங்கள் தொன்று தொட்டு பயன்படுத்தி வந்த மயானத்திற்கு செல்ல வழிவிடாமல் அருகில் உள்ளவர்கள் தங்களுக்கு சொந்தமான இடம் என இடையூறு செய்வதாக கூறி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். கோவை ஒண்டிப்புத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கணினி ஆசிரியராக பணியாற்றும் டெய்சி ராணி மாணவர்களுக்கு பாடம் நடத்தாமல் புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டி மாணவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுத்தனர். மேலும் மாணவர்களின் நலன் கருதி உடனடியாக கணினி ஆசிரியர் டெய்சி ராணி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். மதுரை பேரையூரை சார்ந்த துணை ராணுவ வீரர் முத்து என்பவர் ராணுவ சீருடையில் வந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் புகார் மனு ஒன்றை அளித்தார். அதில் தனது தாய் வெள்ளைத்தாய் ஜனவரி 8ஆம் தேதி ஆன்மீக சுற்றுலாவிற்கு சென்றதாகவும் ஜனவரி 10ஆம் தேதி திருப்பதி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தபோது காணாமல் போனதாகவும் தாய் வெள்ளையம்மாளை கண்டுபிடித்து தர வேண்டும் என மனுவில் கூறினார். தமிழக முதலமைச்சருக்கு அவருக்கு மனு கொடுத்திருந்தா 2 தடவை போட்டிருந்தா 2 தடவை போட்டதுலேயும் ஒரு பயன் கிடைக்கல. அங்குள்ள ஆந்திரா எஸ்பி ஆஃபீஸ்லேயும் நாங்கள் 2 தடவை மனு போட்டிருந்தோம். அவர் ஏதோ ஒரு தகவலும் கிடைக்கல சார். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து நின்றுருக்கோம். அம்மா தான் எங்களுக்கு எப்படினாலும் போட்டு இது உதவி செஞ்சு நம்ம முதலமைச்சர்கிட்ட பேசி அம்மாவை கண்டுபிடிச்சு தரேன் சார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் வசித்து வரும் கலைச்செல்வி மற்றும் மணிகண்டன் தம்பதியரின் 10 மாத ஆண் குழந்தை தடுப்பூசி போட்டதால் குழந்தை இறந்ததாக கடந்த 4 மாதமாக கூறி வந்த நிலையில் தற்போது ஆய்வக ரிப்போர்ட்டில் அவை உண்மை என தெரியவந்துள்ளது. இந்நிலையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தன்னுடைய மற்றொரு குழந்தையோடு ஆட்சியர் அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து கணவன் மனைவி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தனியார் தோட்டத்தில் வேலை செய்த பொழுது தனது தாய் மரம் விழுந்து உயிரிழந்து விட்டதாகவும் இதற்கு தோட்ட உரிமையாளர்கள் இழப்பீடு தருவதாக கூறி 3 வருடமாக தரவில்லை என கூறி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் தாயை இழந்து இருப்பதால் தாங்கள் மிகவும் கஷ்டப்படுவதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர். எங்க அம்மா ஒரு எஸ்டேட்ல வேலைக்கு போனப்ப இறந்து போயிட்டாங்க. அவங்க மரம் வாது ஒடிஞ்சுல இருந்து இறந்து போயிட்டாங்க. அந்த எஸ்டேட்காரங்க நான் 12th படிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்க பாப்பா தம்பியும் படிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க இப்ப வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. ஆனா 3 வருஷம் ஆக போகுது எங்க அம்மா இறந்து. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பகுதியைச் சேர்ந்தவர் முருகேசன். இவர் ஆரணி அருகே பையூர் பகுதியில் தவிடு உண்மை வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் முருகன் நேற்று முன்தினம் தனது குடும்பத்தினருடன் சென்றடைந்த நிலையில் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து சுமார் 1.5 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 13,000 ரொக்க பணம், டிவி, லேப்டாப் உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்களை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இச்சம்பவம் குறித்து முருகன் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள அப்பை நாயக்கன்பட்டியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் KKS ராமச்சந்திரன் கலந்து கொண்டு 120 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கினார். மேலும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிய பின் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழகத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுவது பெண்களுக்கான ஆட்சி என தெரிவித்தார். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட காந்தி கிராமம் பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கர். இவரின் மகன் தீபக் பள்ளிக்கு சென்று வந்தபோது திடீரென கீழே விழுந்ததில் 2 கால்களும் நடக்க முடியாமல் சிரமப்பட்டு 3 ஆண்டுகளாக சிகிச்சை பெற்று வருகிறார். இதனால் தனக்கு வரும் வருமானம் குழந்தைக்கே செலவிடுவதால் தங்களுக்கு வீடு வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். மனுவை பரிசீலனை செய்த மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கள்ளுமணி பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வழங்க உத்தரவிட்டார். வேறு ஏதாவது உதவி
வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட காகிதப்பட்டறை பகுதியில் அருகருகே 4 அரசு மதுபான கடைகள் உள்ளதால் அவ்வழியே செல்லும் மாணவர்கள் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி செல்கின்றனர். எனவே காகிதப்பட்டறையில் உள்ள 4 மதுபான கடைகளை குறைக்க வேண்டும் என்றும் அல்லது அகற்றக் கோரியும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.